ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 10 கொஸ்டின் தான் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1. பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுவதை கூறும் நூல். ஆன்சர் பட்டினப்பாலை. பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டதை கூறும் நூல் பட்டினப்பாலை. கொஸ்டின் 2. பல வகையான கப்பல்களின் பெயரை குறிப்பிடும் நூல். ஆன்சர் சேந்தன் திவாகரம். பல வகையான கப்பல்களின் பெயரை குறிப்பிடும் நூல் வந்து சேந்தன் திவாகரம். இந்த நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திவாகர முனிவர். கொஸ்டின் 3. மரத்தினால் ஆன ஆணி. ஆன்சர் தொகுதி. மரத்தினால் ஆன ஆணி தொகுதி. கொஸ்டின் 4. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல். ஆன்சர் இயற்சொல். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். இயற்சொல் அப்படின்னா என்ன? ஸோ அதோட விளக்கத்தை பார்த்தலாம். புதிய பாடத்திட்டம் 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் 2வது பருவத்தில் பக்கம் 19. பூ பா அறம் புத்தகம் இச்சொற்களை நோக்குங்கள். இதுல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இரு சொற்கள் வந்து ஓர் எழுத்து கொண்டவை, அடுத்த இருக்கிறது வந்து 3 எழுத்து 4 எழுத்து கொண்டதா. இவை அனைத்தும் என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா இவை அனைத்தும் ஒரு பொருள் தருது. பூ அப்படின்னா அது ஒரு பொருள், புத்தகம்னா அது ஒரு பொருள். ஸோ ஏதோ ஒரு பொருளை வந்து தருது இல்லையா, அதுதான் கான்செப்ட். இவ்வாறு ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். சொல்லுக்கு வந்து வேறு பெயர் இருக்கு. மொழி பதம் கிளவி என்பன சொல்லுக்கு வேறு பெயர்கள். இலக்கண முறைப்படி பெயர் சொல், வினை சொல், இடை சொல், உரி சொல் என சொற்கள் 4 வகை. அதே போலதான் இலக்கியத்துல சொற்கள் வந்து 4 வகைப்படும். அவை என்னன்னு பாத்தீங்கன்னா இயற் சொல், திரிசொல், திசை சொல், வடசொல் என 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. கான்செப்ட் மட்டும் மறந்துடாதீங்க, ரெண்டு போட்டு குழப்பிக்க வேண்டாம். ரெண்டுமே 4 வகைப்படும். அதாவது இலக்கண முறைப்படி சொல்லு வந்து 4 வகைப்படும், இலக்கியத்தின் அடிப்படையில் சொல்லு வந்து 4 வகைப்படும். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து இலக்கியத்தின் அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். இயற்சொல், திரிசொல், திசை சொல், வடசொல். ஸோ இதை தான் பார்க்க போறோம். இயற்சொல் அப்படின்னா என்னதுன்னு பார்த்துடலாம். கடல், கப்பல், எழுதினான், படித்தான் ஆகிய சொற்களை கவனிங்க. இதுல இருக்கிற பொருள் வந்து நம்ம கேட்ட உடனே நமக்கு வந்து தெரிஞ்சிருது இல்லையா, எளிதில் நமக்கு புரிஞ்சிருது. இவ்வாறு நமக்கு வந்து எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் வந்து இயற் சொற்கள் எனப்படும். இயற் சொற்கள் வந்து பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4லும் வருது. அதற்கு எடுத்துக்காட்டு வந்து மண், பொன். இது வந்து பெயர் இயற்சொல். அதுக்கப்புறம் பாருங்க, நடந்தான், வந்தான் இதெல்லாம் வந்து வினை இயற்சொல். அவனை, அவனால் இதெல்லாம் வந்து இடை இயற்சொல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாநகர், இது வந்து மா என்பது உரி. ஓகேவா, அதனால இது வந்து உரி இயற்சொல். அடுத்ததா திரிசொல். பங்கூழ், அழுவம், சாற்றினான், உருபயன் ஆகிய சொற்களை கவனி. இந்த சொல்லலாம் பாத்தீங்க அப்படின்னா இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்கள் ஆகும். பங்கூழ் அப்படின்னது காற்று, அழுவம்னா கடல், சாற்றினான் அதற்கு வந்து சொன்னான், உருபயன் அதற்கு வந்து மிகுந்த பயன். இப்ப கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பங்கூழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்காத ஒருத்தவங்க சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு புரியாது. இதுவே நம்ம வந்து காற்று அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரியும். இப்படி படித்தவர்களுக்கு மட்டும், அதாவது அந்த இலக்கியங்கள்ல மட்டும் வரும் இந்த மாதிரி சொல்லுதான் திரிசொல். திரிசொல் பார்த்தீங்க அப்படின்னா 4 இடத்துலையும் வருது. பெயர், வினை, இடை, உரி. எடுத்துக்காட்டு அழுவம், வங்கம் இதெல்லாம் வந்து பெயர் திரிசொல். இயம்பினான், பயின்றால் இதெல்லாம் வந்து வினை திரிசொல். அன்ன, மான இதெல்லாம் வந்து இடை திரிசொல். கூர், கழி இதெல்லாம் வந்து உரி திரிசொல். திரிசொல் வந்து 2 வகைப்படும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள், இரண்டாவது வந்து பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். வங்கம், அம்பி, நாவாய் என்பன கப்பல் என்னும் ஒரு பொருளை வந்து தருது. இதற்கு பேர் தான் ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள். அடுத்ததா இதழ் என்னும் சொல்லு வந்து பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ் ஆகிய பல பொருள்களை தருவதால் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் என்பர். ரொம்ப போட்டு குழப்ப தேவையில்ல. திரிசொல்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கோம். திரிசொல் 2 வகைப்படும், அவை என்னன்னு புரிஞ்சிருக்கோம். சிம்பிள் கான்செப்ட் தான். திரிசொல்னா படிச்சவங்க மட்டும் புரியும். திரிசொல் வந்து இலக்கியங்கள் மட்டுமே வரும். அடுத்ததா திசை சொல். சாவி, சன்னல், பண்டிகை, ரயில்,
முதலிய சொற்களை வந்து கவனிச்சு பாருங்க. இந்த சொற்கள் வந்து தமிழ்ல இருந்தாலும் இது வந்து தமிழ் சொற்கள் அல்ல. இந்த சொற்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிற மொழியில் இருந்து வந்து தமிழில் வழங்கி வருபவை ஆகும். இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வந்து திசை சொற்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய அந்த சொற்களை கவனிச்சு பாருங்க. கேணினா கிணறு, பெற்றம்னா பசு போன்ற சொற்களை திசை சொற்கள் என்றே வழங்கினர். திரிசொல் அப்படின்னா என்ன? வடமொழியை தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும். அடுத்ததா கீழே இருக்கு பாருங்க. வட சொல். வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்களை தமிழில் வழங்கி இருந்தாலும் இவை வந்து தமிழ் சொற்கள் அல்ல. இவை வந்து வட சொற்கள். அதாவது இவை வந்து சமஸ்கிருத மொழி சொற்கள் ஆகும். வடமொழியிலிருந்து தமிழ் மொழியில வர சொற்கள் வந்து வட சொற்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வட சொல்லு வந்து இரு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா தற்சமம், இரண்டாவது வந்து தற்பவம். தற்சமம் அப்படின்னா என்னதுன்னா கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்று தமிழில் எழுதுவது தற்சமம் எனப்படும். அதே மாதிரிதான் லட்சுமி என்பதை லக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தற்பவம் என்பர். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லு வந்து 4 வகைப்படும், இலக்கணத்தில் 4 வகைப்படும், இலக்கியத்தில் 4 வகைப்படும். இதில் வந்து இலக்கியத்தில் பார்த்துருக்கோம் இயற்சொல், திரிசொல், திசைசொல், வடசொல். ஸோ கான்செப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கொஷினுக்கு போயிடலாம். கொஷின் 4 எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல்லு வந்து இயற்சொல். கொஷின் 5 பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது? ஆன்சர் திரிசொல். பல பொருள் தரும் ஒரு சொல்லு வந்து திரிசொல். கொஷின் 6 வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி? ஆன்சர் சமஸ்கிருதம். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி வந்து சமஸ்கிருதம். கொஷின் 7 கடல், கப்பல் என்பன? ஆன்சர் இயற்சொல். கடல், கப்பல் என்பன இயற்சொல். கொஷின் 8 பங்கூழ், அழுவம் என்பன? ஆன்சர் திரிசொல். பங்கூழ், அழுவம் என்பன திரிசொல். கொஷின் 9 சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் என்பன? ஆன்சர் திசை சொல். சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் என்பன திசை சொல். கொஷின் 10 வருடம், மாதம், கமலம் என்பன? ஆன்சர் வடசொல். வருடம், மாதம், கமலம் என்பன வடசொல். இந்த 10 கொஸ்டின்ல நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.